அனைவருக்கும் வணக்கம். நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. நட்புங்கிறது சேர்ந்து சிரிச்சு பேசி மகிழ்றதுக்காக மட்டும் கிடையாது. நண்பன் தவறு செய்யும் போது அவங்கள முன்னின்று கண்டித்து திருத்துவதற்காகவும் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் பாத்தீங்கன்னா, உங்களை தேடி உங்கள் ஊரில் துவங்கப்பட்ட நாள் ஜனவரி 31, 2024. அமைச்சகம் அல்லது தலைமை முகமை பாருங்க, தமிழ்நாடு அரசால துவங்கப்பட்டது. நோக்கம் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் திறம்பட சென்றடைவதை உறுதி செய்வது, தொடர்ந்து கள பார்வையிடப்பட்டு பொதுமக்களின் குறைகளை நேரடியாக நிவர்த்தி செய்வது இத்திட்டத்தின் நோக்கமாகும். நலத்திட்டங்கள் எல்லாமே மக்களை சென்று சிறப்பான முறையில் சேருதா அப்படிங்கறத பாக்குறதா இதோட நோக்கமா இருக்கு. பயனாளிகள் யார் யாருன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க. அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்டங்களை பயன்படுத்தும் நபர்கள் யாரெல்லாம் இந்த கவர்மெண்டோட அந்த சேவைகளையும் நலத்திட்டங்கள் ஸ்கீம்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களும் இதுல பயனாளிகளா வருவாங்க. தகுதி பாருங்க, பொது நலம் மற்றும் அரசு சேவைகள் தொடர்பான குறைகளை நிவர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துவதால் தமிழகத்தின் அனைத்து குடிமக்களும் இத்திட்டத்தில் பயனடைவார்கள். ஸ்கீம்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே தானே வருது, அப்போ எல்லா மக்களுமே இதுல பயனடைவாங்க. குறிக்கோள் பாருங்க, அரசு சேவைகள் மக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் சென்றடைவதை உறுதி செய்வதாகும், நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மையை பேணுவதாகும், மக்கள் குறைகளை நேரடியாக நிவர்த்தி செய்யவும் தீர்க்கவும் இத்திட்டம் உதவுகிறது. அரசு நலத்திட்டங்களின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து இடங்களிலும் சென்றடைவதை உறுதி செய்து தமிழகத்தை இந்தியாவின் முன்னணி மாநிலமாக மாற்றுவது. இந்தியாலே தமிழ்நாட்டை ஃபர்ஸ்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட குறிக்கோள் மக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் ஸ்கீம்ஸ் எல்லாம் போய் சேரணும், நிர்வாகத்துல வெளிப்படை தன்மை இருக்கணும், பொதுமக்கள் குறைகளை நேரடியா அவங்க சொல்லி நிவர்த்தி பண்ற மாதிரி இருக்கணும். இந்த திட்டங்கள் எல்லா சமூகத்துக்கும் எல்லா இடங்கள்லயும் சென்றடைவதை உறுதி செய்து திட்ட விவரங்கள் மற்றும் செயல்படுத்துதல், தொடர்ச்சியான வருகை மற்றும் அதன் கால நேரம். ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரும் ஒரு தாலுகாவில் மாதம் ஒரு முறை 24 மணி நேரம் காலை 9 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை தங்குவார்கள். இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ற பாத்தீங்கன்னா முதல் நாள் காலை 9 மணில இருந்து அடுத்த நாள் 9 மணி வரைக்கும் 24 hours அங்க அந்த ஃபீல்டில் இருப்பாங்க. இந்த வருகைகள் ஒவ்வொரு மாதமும் 4வது புதன்கிழமை சென்னை மாவட்டம் தவிர்த்து நடைபெறுகிறது. சென்னையை தாண்டி இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் 4th வெனஸ்டே அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அந்த ஃபீல்டுக்கு போயிட்டு அவங்களோட குறைகள் எல்லாம் கேட்பாங்க. கள ஆய்வுகள் மற்றும் செயல்பாடுகள், காலை நேர ஆய்வுகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ரேஷன் கடைகள், கூட்டுறவு சங்கங்கள், பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் நடைபெறும். அந்த ஃபீல்டு அந்த வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அடுத்ததான் ரேஷன் கடைக்கு போவாங்க, கூட்டுறவு சங்கங்கள், பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் நடைபெறும். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கிளீனா இருக்கா, அதே போல அங்க இருக்கிற அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டா போதா, ரேஷன் கடையில எல்லாருக்குமே பொருள் விநியோகம் சரியான வகையில நடக்குதா, கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் சரியான வகையில செயல்படுதா, பள்ளி அரசு அலுவலகங்கள் எல்லாம் கரெக்டா நடைபெறுகிறதான்றத பார்ப்பாங்க. பிற்பகல் ஆய்வு கூட்டம் பாருங்க, பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரைக்கும் அதிகாரிகள் கள ஆய்வுகளிலிருந்து கருத்துக்களை பற்றி விவாதிப்பார்கள். அடுத்தது பொது தொடர்புகள், மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் அதிகாரிகள் பொதுமக்களுடன் உரையாடி அவர்களிடமிருந்து கருத்துக்களை பெறுவார்கள். அப்போ பிற்பகல்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அதிகாரிகள் கலாய்வுல கருத்துக்களை மார்னிங்ல இருந்து என்னென்னலாம் அவங்க கலெக்ட் பண்ணாங்களோ அதை பத்தி பேசுவாங்க. பொது தொடர்புகள் மாலை 4:30 இருந்து மாலை 6 மணி வரைக்கும் பொதுமக்கள் கிட்ட பேசி அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. மாலை நேர ஆய்வுகள் பாருங்க, சமூக நலத்துறையால் நடத்தப்படும் வசதிகள், பேருந்து நிலையங்கள் மற்றும் பொது கழிப்பறைகள் ஆகிய இடங்களிலும் ஆய்வுகள் நடைபெறும். ஈவினிங் டைம்ல அந்த பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாண்ட்ல பொது கழிப்பறை, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அந்த கழிப்பறை எல்லாம் எந்த மாதிரி கிளீனா இருக்கா இதை பத்தி எல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. அடுத்த நாள் நடவடிக்கை பாருங்க, காலை நேர ஆய்வு, தலைமை அலுவலகத்திற்கு திரும்பும் முன் பல்வேறு கிராமங்களில் அடிப்படை குடிமை வசதிகளை ஆய்வு செய்தல் மற்றும் முதல்வரின் காலை உணவு திட்டமானது ஆய்வு செய்தல். எல்லா கிராமத்திலையும் நலத்திட்டங்கள் கரெக்டா இருக்கா, அதே போல எல்லாருக்கும் அந்த வீட்டு வசதி, பாத்ரூம்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டியிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது. அதே போல முதல்வரோட காலை உணவு திட்டமும் அந்த ஸ்கூல்ஸ்க்கே போயிட்டு ஆய்வு பண்றது. அடுத்தது வருகைக்கு முந்தைய ஏற்பாடுகள், திட்டமிடப்பட்ட வருகைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று அந்த தாலுகாவில் உள்ள அனைத்து பிற்காக்களுக்கும் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை பெற அனுப்பப்படும். இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்றதுக்கு 1 வீக் முன்னாடியே எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த அதிகாரிகளும் ஒரு குழுவா போயிட்டு ஒவ்வொரு தாலுகா, பிற்கான வட்டம்னு அர்த்தம், ஒவ்வொரு வட்டத்திலையும் போயிட்டு மக்கள் கிட்ட அந்த கருத்துக்களை கேட்பாங்க. ஆண்டு நாட்காட்டி, மாவட்ட ஆட்சியர்கள் தங்கள் மாவட்டங்களில் உள்ள அனைத்து தாலுகாக்களுக்கும் ஒரே மாதிரியான அமைப்பை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு வருடத்தின் தொடக்கத்திலும் ஒரு நாட்காட்டி தயாரிக்க வேண்டும். இது டைரிங்க, ஒவ்வொரு வருஷமும் அது ஸ்டார்ட் ஆகிறப்போ என்னென்னலாம் மாதிரியான
நலத்திட்டங்கள் எடுத்துட்டு போகணும், ஒரு மாவட்டத்துக்கு என்னென்னலாம் குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து அவங்க பிளான் போடணும். பொது விழிப்புணர்வு, அதிகபட்சம் பொதுமக்கள் இதை பற்றி அறிந்திருப்பதையும் தங்கள் குறைகளை தெரிவிக்க வாய்ப்பை பயன்படுத்துவதையும் உறுதி செய்ய இந்த திட்டம் போதுமான அளவில் விளம்பரப்படுத்தப்படுகிறது. சோ பாருங்க, இந்த திட்டம் கிராமங்கள்ல ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் தங்கி மக்கள் குறைகளை வந்து தீர்ப்பாங்க. மக்கள் குறைகளை தீர்க்கிறது இந்த திட்டம் எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னு அறிவிச்சது பாத்தீங்கன்னா நவம்பர் 23. நடைமுறைக்கு வந்தது Jan 31, 2024. மாதந்தோறும் 4th வெனஸ்டே அன்னைக்கு, புதன்கிழமை அன்னைக்கு போயிட்டு இந்த குறை முகாம்கள் வந்து செயல்படுத்தி ஒவ்வொரு மக்களோட குறையும் வந்து கேட்டு அதை வந்து நிவர்த்தி பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.